ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு 3 டாட் பிளவுஸ் எப்படி வந்து டிராஃப்ட் பண்ணி கட்டிங் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஷோல்டர்ல இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு போன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்குமே இன்ச் டேப்பை வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்ட். செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, உங்களோட மிடில் செஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா? அந்த ரவுண்டை மெஷர் பண்ணி இங்க எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வேஸ்ட் ரவுண்ட். வேஸ்ட் ரவுண்ட் வந்து உங்க பிளவுஸோட எண்ட் இருக்கு இல்லையா, இந்த வேஸ்ட் கிட்ட அதை வந்து நல்லா டைட்டா பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் லென்த். ஃப்ரண்ட் லென்த் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஷோல்டர்ல இருந்து லோயர் செஸ்ட் வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதுல இருந்து 2.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணி நீங்க ஃப்ரண்ட் லென்த்தா மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எபெக்ஸ் டு எபெக்ஸ் பாயிண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஷோல்டர்ல இருந்து இந்த அபெக்ஸ் வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அதையுமே நீங்க மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஷோல்டர் டு லோயர் செஸ்ட் வரைக்கும், ஷோல்டர்ல இருந்து இந்த லோயர் செஸ்ட் வரைக்கும் நீங்க மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் பெர்ஃபெக்ட்டா கரெக்டா நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக், ஃப்ரண்டோட டீப் எவ்வளவு வேணும் அப்படின்றத நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பேக் பெல்ட். பேக் பெல்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ உங்களோட பிளவுஸோட பேக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இந்த நெக் டீப்புக்கும் உங்களோட பேக் லென்த் இருக்கு இல்லையா, இது வரைக்குமான டிஸ்டன்ஸ், இதுதான் வந்து நம்ம பேக் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரெடி ஷோல்டர். உங்களுக்கு ரெடி ஷோல்டர் எவ்வளோ வேணும் அப்படின்றதையுமே எடுத்து வச்சுக்கணும். ஸ்லீவ் லென்த் வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்க வந்து எல்போ ஸ்லீவ் வரைக்கும் நீங்க வச்சுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா 5 இன்ச்சஸ்ல ஒரு மெஷர்மெண்ட்டையும் 8 இன்ச்சஸ்ல ஒரு மெஷர்மெண்ட்டையுமே நீங்க எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பேக் லென்த், உங்க பிளவுஸோட பேக் லென்த் எவ்வளவோ அதையுமே நீங்க எடுத்து வச்சுக்கணும். இங்க நான் பேக் நெக் வந்து மெஷர் பண்ணல. அதை வந்து எப்படி நம்ம டிசைட் பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட பேக் பெல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இங்கே பேக் நெக்கை வந்து டிசைட் பண்ண போகிறோம். அதை எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பேக் லென்த் எவ்வளவோ அது கூட உங்களோட பேக் பெல்ட் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ என்னோட பேக் லென்த் வந்து 14.5 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 14.5 கூட இந்த பேக் பெல்ட்டோட அளவை வந்து நான் மைனஸ் பண்ணிப்பேன். ஸோ 5.75. ஸோ இதை மைனஸ் பண்ணி என்ன வருதோ அதை தான் வந்து என்னோட பேக் நெக்கோட டீப்பாக நான் எடுத்துக்குவேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாடி மெஷர்மெண்ட்ல இருந்து தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அளவு பிளவுஸ் வச்சு எடுத்துக்க கூடாது. உங்களோட பாடியில இன்ச் டேப்பை வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி வர்ற அளவை தான் இங்கே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக் பார்ட்டை வந்து டிராஃப்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுமே நம்ம எந்த ஒரு கிளாத்தை வந்து கட் பண்றதுக்கு முன்னாடியுமே நம்ம அதை வந்து நீட்டா அயன் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் எந்த சுருக்கமுமே இல்லாம நம்ம மெஷர் பண்றது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த பிளவுஸோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 16 இன்ச்சஸ் இருக்கு. அதுல பாதி 8 இன்ச்சஸை நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக்கா இருக்கும்போது நம்ம இங்க 1 இன்ச் டவுன் இறக்கி மார்க் பண்ணுவோம். அதுக்காக இங்க இருந்து 8 இன்ச்சஸ்க்கு கரெக்டா ஒரு மெஷர் பண்ணிட்டு, இப்போ இதுல இருந்து ஒரு 1 இன்ச் நான் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்க போறேன். இப்போ இங்க நெக் விட்த் மார்க் பண்ணணும். அதுக்கு உங்களோட நெக் ரவுண்டை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். நெக் ரவுண்ட் அப்படின்றது வந்து உங்களோட பாடி பார்ட்ல நெக் இருக்கு இல்லையா, ஸோ இங்க வந்து இப்படி இன்ச் டேப்பை வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாகவும் எடுக்கக்கூடாது, லூஸாகவும் எடுக்கக்கூடாது. இப்படி மெஷர் பண்ணி என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து 5ஆல டிவைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 14.5 வந்தது. ஸோ 14.5 டிவைடட் பை 5 பண்ணேன்னா 2.9 இன்ச்சஸ் வருது. அந்த 2.9 இன்ச்சஸை நான் இங்க நெக் விட்த்தா மார்க் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம பிளவுஸோட லென்த்தை மார்க் பண்ணணும். எப்பயுமே நம்ம பேக் பார்ட்டுக்கு பிளவுஸ் லென்த் மார்க் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். அதுவுமே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்ல என்ன லென்த்தோ அதை தான் இங்க வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்து 16 இன்ச்சஸ் இருக்கு. அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி நான் 17 இன்ச்சஸா இங்க மார்க் பண்ண போறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து நான் என்னோட இன்ச் டேப்பை வச்சு 17 இன்ச்சஸ் எங்க வருதோ அங்க ஒரு மார்க் பண்ணிக்க போறேன். ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம செஸ்ட் லைன் மார்க் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக் அப்படிங்கும்போது நம்ம இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணணும். உங்களோட செஸ்ட் ரவுண்ட் எங்க வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணணும்.
39 டிவைடட் பை 6 பண்ணிட்டு அது கூட ப்ளஸ் 0.5 ஆட் பண்ணால் 7 இன்ச்சஸ் வருது இல்லையா? ஸோ இந்த 7 இன்ச்சஸை இந்த ஷோல்டர் ஸ்லோப் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த பாயிண்ட்ல இருந்து 7 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக் அப்படிங்கிறனால நம்ம எல்லா சைஸுக்குமே செஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்கோ அதை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை அப்படியே மார்க் பண்ணிடணும். இப்போது எனக்கு வந்து 39 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 9.75 வருது. ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கூடவே 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸும் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் வெயிஸ்ட் ரவுண்ட் கூட எந்த லூசிங்குமே கொடுக்கக்கூடாது. டைரெக்டாக வெயிஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சரை அப்படியே நம்ம மார்க் பண்ணிடணும். எனக்கு 7.8 வருது. ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சஸ் நான் டாட் கொடுக்க போகிறேன். அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 2 லைனையுமே ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம ஷோல்டர் மைனஸ் சார்ட் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்களோட பேக் நெக் டீப் என்னவோ அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ப்ளவுஸோட பேக்கோட லென்த் எவ்வளவோ அது கூட இந்த பேக் பெல்ட்டை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போது எனக்கு வந்து 14.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அது கூட பேக் பெல்ட்டோட அளவு வந்து 5.75. அதை மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து 8.75 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ என்னோட பேக் நெக்கோட டீப் வந்து 8.75, ரெடி ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சஸ், நெக்கோட ஷேப் வந்து ரவுண்ட் நெக். ஸோ இந்த மூணுமே இந்த ஷோல்டர் மைனஸ் சார்ட்டில் எங்கே வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்னோட நெக்கோட ஷேப் வந்து ரவுண்ட் நெக், ரெடி ஷோல்டர் வந்து 2.5, நெக்கோட டீப் வந்து 8.75. ஸோ எனக்கு இங்கே வருது. ஸோ இந்த 2.50வை என்னோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து நான் மைனஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் கூட மைனஸ் 2.5 பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணால் 6.75 இன்ச்சஸ் வருது இல்லையா? அந்த 6.75வை என்னோட இந்த லைனில் எங்கே வருதோ ஃபோல்டட் எட்ஜில் இருந்து 6.75க்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே 6.75வை என்னோட செஸ்ட் லைன்லையுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்ததான் இதோட மிட் பாயிண்ட் என்னமோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது பேக் பார்ட் அப்படிங்கிறனால இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 0.25 இன்ச்சஸ் வெளியே நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த மிட் பாயிண்டோட கனெக்ட் ஆகிற மாதிரி இப்படி ஒரு லைன் போட்டுக்கணும். அடுத்ததா நம்ம கர்வ் கொடுத்து ட்ரா பண்ணுறதுக்கு ஆர்ம் ஹோலோட கிராஸ் மார்க் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது பேக் பார்ட் அப்படிங்கிறனால உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எந்த லைனில் வருது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு வந்து 1 இன்ச்சஸ் வருது. இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது இங்கே ஒரு கர்வ் ஷேப் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்ததா இது வந்து டீப் நெக் அப்படிங்கிறனால நம்ம இந்த ஸ்லோப்பை அப்படியே வைக்கக்கூடாது. இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து இந்த ஸ்லோப் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். எனக்கு 0.75 இன்ச்சஸ் இருக்குது. அதே 0.75 இன்ச்சஸை நான் என்னோட ஃபோல்டட் சைட்லையுமே வச்சு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த லைன்ல இருந்து நம்ம இன்னும் ஒரு 0.5 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கணும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டீப் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணுறனால நம்ம இங்கே ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த 0.5 இன்ச்சஸை வந்து கம்பல்சரியாக எல்லாருமே வந்து மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கணும். இதோட ரெடி ஷோல்டர் எவ்வளவோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 2.5 இன்ச்சஸ். ஸோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 3.5 இன்ச்சஸாக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு
இப்போ இந்த ரெடி ஷோல்டர் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த 0.25 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்கே சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 16 இன்ச்சஸ், அதில் பாதி 8 இன்ச்சஸை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப்புக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் இருந்துமே 8 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். என்னோட நெக் வித் வந்து 2.9 இன்ச்சஸ் வந்தது இல்லையா, ஸோ அதையுமே நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இப்போ இந்த 2 பாயிண்ட்டையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் லைன் வந்து எனக்கு 7 இன்ச்சஸில் கிடச்சிச்சு. பேக் பார்ட்டுக்கு என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயுமே பண்ணுறோம். ஸோ 7 இன்ச்சஸில் ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணணும். செஸ்ட் ரவுண்ட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் என்னவோ அது கூட 1.5 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து 39 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அது கூட 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணி அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். எனக்கு 10.1 கிடைக்குது. ஸோ அந்த 10.1 இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டீப் நெக் அப்படின்னாலே இந்த ஒரு ஃபார்முலா தான். உங்களோட செஸ்டோட 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சஸ் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அதையுமே இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததா இந்த ஸ்லோப்போட மிட் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து தான் நம்மளோட நெக்கோட டீப், எபெக்ஸ் பாயிண்ட், பிளவுஸோட ஃப்ரண்ட் லென்த் இதெல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஆனால் பேக் பார்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து தான் நம்ம லென்த்தை மார்க் பண்ணுவோம். ஸோ என்னோட ஃப்ரண்ட் நெக்கோட டீப் வந்து 6.5 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் டு எபெக்ஸ் பாயிண்ட் வந்து 10 இன்ச்சஸ்க்கு இருந்தது. அது கூட ப்ளஸ் 0.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணி அதையுமே நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பார்ட்டோட லென்த் 16 இன்ச்சஸ் இருந்தது. 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணி 17 இன்ச்சஸாக மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஷோல்டர் மைனஸ் சார்ட் யூஸ் பண்ணி ஹாஃப் ஷோல்டர் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் என்னோட நெக் டீப் வந்து 6.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ என்னோட ரெடி ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சஸ். ஸோ நெக் டீப் வந்து 6.5 இன்ச்சஸ், ஷேப் வந்து ரவுண்டு. இது எல்லாமே எனக்கு இங்கே மேட்ச் ஆகுது. ஸோ இந்த 2 இன்ச்சஸை நான் என்னோட ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபுல் ஷோல்டர் கூட மைனஸ் 2 இன்ச்சஸ் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு 14 கிடைக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 7 இன்ச்சஸ் வருது. ஸோ இந்த 7 இன்ச்சஸை அதே 7 இன்ச்சஸை என்னோட செஸ்ட் லைன்லேயுமே நான் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு 0.25 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ஆர்க்குக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறனால எனக்கு 0.75 இன்ச்சஸ் வருது. ஸோ இந்த 0.75 இன்ச்சஸை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே ஒரு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது கூட நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இங்கே நம்ம ஒரு கர்வ் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து எவ்வளோ இன்ச்சஸ் வருதோ அதையே இந்த சைடும் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அடுத்ததா நம்மளோட நெக் டீப் வந்து நம்ம செக் பண்ணணும். எப்படின்னா இந்த ஆர்ம் ஹோல் லைன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 0.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் எடுத்து இப்படி வைக்கணும்.
இந்த 1/2 இன்ச்சில் கரெக்டாக நம்ம ஸ்கேல் எடுத்து இப்படி வைக்கணும். இப்போது நம்மளோட நெக் டீப் வந்து இந்த லைனுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம இங்கே எந்த கட் ஆஃபுமே வந்து பண்ண தேவையில்லை. அதுவே இந்த லைனுக்கு கீழே போச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஒரு 0.25 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போடணும். இப்போது எனக்கு வந்து இந்த லைனுக்கு மேலேயே என்னோட நெக் டீப் இருக்குது. அதனால் நான் எந்த கட் ஆஃபுமே நான் எக்ஸ்ட்ராவாக பண்ண தேவையில்லை. ஸோ நான் இதோட அப்படியே விட்டுடுறேன். அதுக்கப்புறமா என்னோட ரெடி ஷோல்டர் அளவை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 கூட 1 இன்ச் ஆட் பண்ணி 3.5 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த நெக் வித் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 0.25 இன்ச்சஸ்க்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை வந்து நான் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதுமே கரெக்டாக என்னோட நெக் வித் வந்து 3.5 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோட நெக் வித் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு இங்கே நான் மெஷர் பண்ணுறேன். எனக்கு 3.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதே மெஷர்மெண்ட்டை நான் என்னோட நெக் டீப் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே நான் மெஷர் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது என்னோட நெக் ஷேப்பை இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் டாட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.